Dear students, welcome to online class with Hima. 9th Maths, Chapter 1, Set Language, Exercise 1.5, 6th sum. If a equal to x is to x equal to 6n, n belongs to whole numbers and n less than 6, and b equal to x is to x equal to n belongs to natural numbers and 2 less than n less than or equal to 9. And c equal to x is to x equal to 3n, n belongs to natural numbers and 4 less than n or equal to n less than 10. So show that a minus b intersection c equal to a minus b union a minus c. So இப்போ a equal to x is to x equal to 6 and n belongs to whole numbers n less than 6 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா n என்னன்னா இப்போ a equal to இது சொல்யூஷன் போட்டுக்கோங்க. x is to x equal to 6 and n belongs to whole numbers கொடுத்துட்டாங்க and n வந்து less than 6 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ whole numbers வந்து always starts with என்ன 0. okay, so x equal to 6n எழுதிக்கோங்க and n உடைய values என்னன்னா less than 6 கொடுத்துருக்காங்க. அப்போ whole numbers கொடுத்துட்டாங்க. அப்போ 0 1 2 3 4 5. ஓகே, இப்போ என்னுடைய வேல்யூஸ் வந்து 0 1 2 3 4 5 போட்டு இந்த எக்ஸ் உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ when n equal to 0 என்ன வரும், x equal to 6 into 0 equal to 0. அதே மாதிரி n equal to 1, x equal to 6 into 1 equal to 6. when n equal to 2, x equal to this implies போட்டுக்கோங்க. ஓகே, x equal to 6 into 2 equal to 12. when n equal to 3, n 3 இருக்கும்போது x equal to 6 into 3 equal to 18. when n equal to 4, x equal to 6 into 4 equal to 24. when n equal to 5, x equal to, this implies x equal to 6 into 5 equal to 6 5s are 30. அப்போ x உடைய வேல்யூ, therefore a உடைய வேல்யூஸ் என்னன்னா x is to x equals, இதை எடுத்து எழுதிக்கணும். 0 6 12 18 24 30. ஓகேவா, இதான் மீனிங். x is to x equal to 6 ன்னா x equal to 6 ன்னு போட்டு where n belongs to whole numbers n less than 6 னா whole numbers னா starts with 0 1 2 3 less than or equal to 6 கொடுத்துருந்தாங்கன்னா 6 வரும். பட் லெஸ் தேன் 6 மட்டும் கொடுத்ததால 1 2 3 4 5. ஸோ இந்த இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஏவுடைய வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2n வேறு n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஓகே, 1 2 3 4. ஸோ இப்போ என்ன போட்டிங்கன்னா n வேல்யூஸ் என்னென்னா n ஈக்குவல் டு 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 கொடுத்துட்டாங்க. less than or equal to 9 இல்லை, வெறும் less than 9. ஓகே, less than or equal to கொடுத்தா 2 இன்க்ளூட் ஆகும். பட் வந்து இங்கே வெறும் less than 9 கொடுத்ததால 3 4 5 6 7 8 less than or equal to 9 கொடுத்ததால 9 இன்க்ளூடட். இங்கே வெறும் less than 9 கொடுத்ததால் 2 less than n கொடுத்ததால 2 வந்து வராது. லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2வும் இன்க்ளூட் ஆகிருக்கும். இங்கே வெறும் லெஸ் தேன் n கொடுத்ததால 3 4 5 6 7 8 லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 9 கொடுத்ததால 9வும் இன்க்ளூட் ஆகிடுது. ஸோ when n ஈக்குவல் டு 3ன்னா பார்த்துக்கோங்க, x ஈக்குவல் டு 2nனா 2 into 3 ஈக்குவல் டு 6. அதே மாதிரி when n ஈக்குவல் டு 4, இந்த n வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். n equal to 4 na x equal to 2n equal to 2 into 4 equal to 8. when n equal to 5, x equal to 2n equal to 2 into 5 equal to 10. okay, when n equal to 6 na x equal to 2n equal to 2 into 6 equal to 12. when n equal to 7 na, this implies x equal to 2n equal to 2 into 7 equal to 14. when n equal to 8, x equal to 2n equal to 2 into 8 equal to 16. so when n equal to 8, x equal to 2n equal to 2 into 9 equal to 18. therefore b உடைய values என்ன, b equal to இந்த values எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. 6 8 10 12 14 16 18. okay, x equal to 2n
2 less than n less than or equal to 9ன்றதால 2 வராது, less than or equal to இல்லை. ஸோ 3 4 5 6 7 8 9. ஸோ இப்படி கொடுத்ததால வெறும் வந்து 2 வராமல் 3 4 5 6 7 8 9 மட்டும். less than or equal to 9 வந்ததால் 9 ஆல்சோ இன்க்ளூடட். இங்கே ஈக்குவல் டு வந்ததால் 2 வந்திருந்தால் 2 இன்க்ளூட் ஆகிருக்கும், வராததால் 3 4. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ n ஈக்குவல் டு 3 4 5 6 7 8 9 வரும்போது இந்த 2nல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது வர வேல்யூஸ் தான் b. ஓகே, c என்ன கொடுத்துருக்காங்கன்னா c ஈக்குவல் டு x equal to 3n by n belongs to natural numbers 4 less than or equal to n less than 10. இப்போ சொல்லுங்கள், இப்போ n equal to என்ன வரும்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4 less than or equal to என்னன்னு கொடுத்ததால 4 ஈக்குவல் டுன்னு கொடுத்ததால 4 ஆல்சோ இன்க்ளூடட். 6 7 8 9 மட்டும்தான் வரும், ஏன்னா less than or equal to 10 கொடுக்கல, வெறும் less than 10 கொடுத்ததால 9ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ x equal to 3n when n equal to 4 போது this implies x equal to 3n equal to 3 into 4 equal to 12. when n equal to 5 x equal to 3 into 3n equal to 3 into 5 equal to 15. Okay, when n equal to 6 this implies 3 into 6 equal to 18. when n equal to 7 3 into 7 equal to 21. Okay, directly in the step போடுறோம். when n equal to 8 3 into 8 equal to 24. when n equal to 9 3 into 9 equal to 27. Okay, when n equal to okay, இப்போ வந்து c உடைய வேல்யூஸ் என்னன்னா c உடைய therefore c equal to என்ன 12 15 18 21 24 27. ஓகே, அகெயின் சொல்கிறேன். n வந்து 3n கொடுத்ததால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n கொடுத்ததால் 4 ஆல்சோ இன்க்ளூடட். லெஸ் தேன் 10 கொடுத்ததால் 10 இன்க்ளூட் ஆகாது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்துருந்தா 10 இன்க்ளூட் ஆகிருக்கும். வெறும் லெஸ் தேன் 10 கொடுத்ததால் 9ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3nல வந்து x ஈக்குவல் டு 3n இது கம்மா. ஓகே, கம்மா 3nல இந்த வேல்யூ n ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியோட வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ ஏபிசி கிடச்சிருச்சு. தென் ஷோ தட் இப்போ ஏவுடைய வேல்யூ பியோடைய வேல்யூ சியோடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தென் ஷோ தட் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஓகே, வாட் இஸ் ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி என்னன்னா b intersection c na b போட்டுக்கோங்க. 6 8 10 12 14 16 18 intersection c is what எடுத்து எழுதிக்கோங்க. c is 12 15 18 21 24 27. okay, this is b intersection c. so இப்போ b intersection c என்ன வரும்னா காமனாக இருக்கிறது என்னென்ன வரும்னா 12ம் 18 மட்டும்தான் இதுலேயும் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ காமன் எலிமெண்ட்ஸ் இஸ் 12, 18. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ வேல்யூஸ் என்ன 0 6 12 18 24 30. ஓகே, மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் 12 18. ஓகே, இந்த 12 18 இதில் கேன்சல் பண்ணிடுங்க. பேலன்ஸ் என்ன 0 6 24 30. இதுதான் வந்து எல்ஹெச்எஸ், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிங்க. ஏ மைனஸ் பி இஸ் வாட்? ஏ என்ன 0 6 12 18 24 30. minus b is what? 6 8 10 12 14 16 18. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதெல்லாம் இதில் கேன்சல் பண்ணுங்க. என்ன கேன்சல் பண்ணுவீங்க? 6 இங்கே இருக்கா, இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 12 இங்கே இருக்கா, கேன்சல் பண்ணுங்கள். 18 இங்கே இருக்கா, கேன்சல் பண்ணுங்கள். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 0 24 30. 0 24 30.
ஓகே, இதில் இருக்கிற இதெல்லாம் இதில் கேன்சல் பண்ணணும். இதில் 6 இங்கே, ஐ மீன் 8 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, பரவாயில்ல. 10 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, பரவாயில்ல. பட் இங்கே இருக்கிறத இங்கே கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். அதே மாதிரி A மைனஸ் சினா என்னென்னா, ஏ எடுத்து எழுதிக்கோங்க. 12, 18, 24, 13. வாட் இஸ் சி உடைய எலிமெண்ட்ஸ் என்ன? 12, இதோ இங்கே இருக்குது பாருங்கள். 12, 15, 18 நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதை 3n போட்டு 12, 15, 18, 21, 24, 27. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கேன்சல் பண்ணுங்கள். 12 இங்கே இருக்கா, இங்கே கேன்சல் பண்ணுங்கள். 15 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 18 கேன்சல் பண்ணுங்கள். 24 கேன்சல் பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 0, 6, 30. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? A மைனஸ் பி யூனியன் A மைனஸ் சி. இதுதான் வந்து RHS. அப்போது RHS என்ன? A minus B union A minus C. What is A minus B equal to? 0, 24, 30 union A minus C is 0, 6, 30. யூனியன்னா என்ன? எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். பட் 2 டைம்ஸ் இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும். 0, 6, 24, 30. 30 2 டைம்ஸ் இருக்குது, 0 2 டைம்ஸ் இருக்குது, இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும் யூனியன். இது வந்து RHS. இது மார்க்கெட் as செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், LHS பாருங்கள். 0, 6, 24, 30. இங்கேயும் RHS பாருங்கள், இதுவும் 0, 6, 24, 30. ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 it is verified that எடுத்து எழுதுங்க. what is A minus B intersection C equal to A minus B union A minus C. ஓகே, இது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த A மைனஸ் பி மட்டும் பார்த்துக்கோ. இதில் இருக்க எலிமெண்ட்ஸை இதை கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எழுதணும். இதுவும் சியில் இருக்க எலிமெண்ட்ஸை இதை கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எழுதணும். இங்கே எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல, லீவ் இட். இங்கே இருக்கிறத இங்கே கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் யூனியன்னா காமன் 2 டைம்ஸ் இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும், காமன் போட்டு. இது LHSும் RHSும் சேமாக இருக்குது. ஸோ இட் இஸ் வெரிஃபைட் தட் A மைனஸ் பி இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A minus B union A minus C. Okay, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.